குந்தப்பனை ஓலை கொண்டு கொண்டை சீவி ஏடு சேர்த்து அன்றைய தினத்திலே பள்ளிச்சாலையில் மகனை கொண்டு படிக்க வைக்க அண்ணாவி வாத்தியார் எழுதி கொடுத்தார் ஓலை. அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குரு வாழ்க, குழந்தைகள் வாழ்க, கோவில் வாழ்க, குடி வாழ்க. ஐயா நீ நினைக்க அந்த குடி இல்ல, குடினா மக்கள் அர்த்தம். குடிமக்கள் வாழ்க. ஆமா, ஒரு காலம் திருத்தம். ஆமா, இது நம்ம மாஸ்டர் சொல்லி கொடுத்தது எனக்கு. இதை போல மக்கள் வாழ்க என்று அர்த்தம். நீங்க நினைக்க குடி அந்த குடி இல்லையா. 10 மணிக்கு தொடர்ந்து கரையை 12 மணிக்கு திறந்தாலும் விட மாட்டாங்க. காந்தி ஜெயந்தி கடை லீவுனா அன்னைக்கு விட மாட்டேங்க, முதல் நாளே வாங்கி போடுறதான். ஐயா அந்த குடி இல்ல. அப்பே இந்த வாத்தியார் அழகு மக்கள் 4 பேர்களுக்கும் அறிவு பள்ளியிலே ஆமையா என்ற விதமாக பாடங்களை எடுத்துரைத்தார். எப்படி முருகா கூணா குவண்ணா கீனா கதிர்காமாலை குழி பெருக்கும் சாத்திர
புராணங்களும் இதிகாசம் தர்மம் எல்லாம் கலைஞானியும் ஆதத்துவமோ ஆகமங்கள் உன்னி தாரே தத்துவமோ அருந்தவத்தால் பெற்ற மக்களாகி அழகு மக்கள் 4 பேர்கள் பாலோடும் அவிழோடும் பாலோடும் மகிழோடும் பாக்கியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய காலம் ஹலோ அப்படி மன்னவரும் தேவியுமாக மாலையிட்டு மணமுடைத்து 2 பேரும் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அறந்தவத்தின் பயனாக அளவோடு பெற்ற மக்கள் அண்ணன் தம்பி 4 பேர்கள் 5வது திருவயதிலே தாயின் தகப்பனும் கொண்டு போய் பள்ளிச்சாலையிலே படிக்க வைத்தார். அப்படி படித்து வருகிறார்கள் மக்கள் 4 பேரும். அறிகுறி கொன்றைவேந்தல் அன்னைவிதா என் சுவடி மூதூரை கதிர்காமாலை நல்வழி குளிப்பெருக்கம் 4 வேதம் 6 சாத்திரம் 18 புராணங்கள் அப்படி 28 இதிகாசமோ இதிகாசமோ தருமங்களோ கலைக்காணியோ தத்துவமோ ஆகமங்கள் பாடோமல்ல 4 பேரும் படித்து வார 4 பேரும் படித்து வரும் நாளையில உள்ளே நல்ல வயதுக்குள்ளே மக்கள் தானே கற்றுணர்
வயதுக்குள்ள வயதுக்குள்ளே தான் படித்தார் வயதுக்குள்ள தான் படித்தார் படிக்காத பாடமில்லை நாளையிலே நடக்குதானா அவர்களுக்கு வயது என்ன நடக்குதானா அப்பேற்பட்ட 10 வயதுக்குள் வளகணக்கு முடித்து அம்மா இந்த சிவசுப்பு தேவர் மீனாட்சி அம்மா பெற்ற மக்கள் 4 பேரும் இந்த 4 பேர்களும் அப்படி பள்ளிச்சாலை விட்டு வெளியில் வந்து வளர்ந்து வருங்கால அவர்களுக்கு வயது 16 வயசு. 16 வயசு 16வது திருவயது. அப்படி 16வது திருவயதுல இந்த சிவசுப்பு தேவர் மீனாட்சி அம்மாள் பெற்ற மக்கள் மனதிலே நினைத்தார்கள். அதாவது தந்தொழில் எரியாவிட்டால் தலையளவு பஞ்சம் என்று சொல்வார். குலத்தொழில் எரியாவிட்டால் குறைவு வந்து சேரும் என்பார்கள். நம் குலமோ தேவர் குலம். மறவர் குலத்திலே பிறந்த நாமல் வீரமும் தீரமும் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை எதிரிகள் வந்தாலும் எதிர்த்து நின்று செபிக்கக்கூடிய வீரம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். அதனாலே சகலகலா வல்லவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு படிப்பறிவு மட்டும் காணாது. என்ன யுத்தம் செய்யக்கூடிய திறமை வேண்டும், சண்டை செய்யக்கூடிய வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும், புத்தி வேண்டும், யுக்தி வேண்டும். அதனால் படிப்பறிவு பாடங்களை மட்டும் படித்தால் போதாது, சகல கலைகளையும் கற்று தேர வேண்டுமே என்று இந்த சிவசுப்பு தேவர் பெற்ற மக்கள், மீனாட்சி அம்மாள் தவமிருந்து பெற்ற மக்கள் 4 பேர்களும் நினைத்தார்கள். அப்படி சகல கலைகளையும் கற்றுத்தர வேண்டுமே, ஆனால் அதற்குரிய பள்ளிச்சாலையில் சென்று படிக்கணும் என்று எண்ணம் கொண்டிருக்க, அதோடு இந்த மகா சபையில அப்பனாகி 1008 மாடனுக்கும் அண்ணாவி மாடனாக விளங்கும் அப்பனாகி மாடசுவாமியினுடைய வாசல் இல்லை. இந்த மகா சபையிலே நமக்கு அள்ளி மனம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்ல ஸ்ரீமான் பூமான் கனகவான் யாரையா? அப்பனாகி சொரிமாடன் கோவில் வகைரா, மூல வீட்டு சிங்கம், பெரிய வீட்டு சிங்கம், வெள்ளாங்குழி கனிப்பாண்டியன் அவர்கள், அவர்களோடு SPM சுதாகர் அவர்கள், அவர்களோடு முத்துமாலை கார்த்திக் அவர்கள், அன்பு நாயகன் பாஸ்கர், லவ்லி ஸ்டார் சிவா அவர்களோடு காதல் நாயகன் வீர மணிகண்டன், 7 ஸ்டார் சொரிமுத்து அவர்களோடு வெண்ணி ராஜ் அவர்களோடு அம்பலார் நாயகன் சின்னமுத்து, சுபாஷ் மாயாண்டி. அதாவது அப்பனாகி சொரிமாடன் கோவில் ஐயனுடைய அருளை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய சொரிமாடன் கோவில் வகைரா
மூலவெட்டு சிங்கம், பெரிய வெட்டு சிங்கம், வெள்ளாங்குழி கனிப்பாண்டியன், SVM சுதாகர் அவர்கள், அவர்களோடு முத்துமாலை கார்த்திக், அவர்களோடு அன்புநாயகன் பாஸ்கர், லவ்லி ஸ்டார் சிவா, காதல் நாயகன் வீர மணிகண்டன், 7 ஸ்டார் சொரிமுத்து, NE ராஜ் அவர்கள், அம்பலார் நாயகன் சின்னமுத்து, சுபாஷ் மாயாண்டி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக, அப்பனாகி சொரிமாட சுவாமி கோவில் வகைராக்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த மகா சபையிலே அவர்களும் நமக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல 501 ரூபாய் 501 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட சொரிமாட சுவாமியினுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள், வழிவழி வம்சங்கள், உற்றார் பெற்றார் உறவினர்கள், மாமன் மைத்தனமார்கள், பெண் எடுத்த இடம் கொடுத்த இடம், இன்னும் எடுக்க போற இடம் கொடுக்க போற இடங்கள் எல்லாம் அப்பனாகி சொரிமாட சுவாமியினுடைய அருளினாலும், ஆமா, எங்க பட்டாணி துறையினுடைய கிருபையினாலும் மற்றும் பரிவாரமூர்த்தி தெய்வத்தினுடைய அருளாலும் இத்தலத்திலே குழுவாக இருந்திருக்கும். மாடனுக்கு மாடனாக விளங்கும் அப்பனாகிய மாட சுவாமியினுடைய அருளினாலும் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், பால வேண்டும், போனாலும் காண வேண்டும், அடனையா அமி அருளாலே பால வேண்டும், வளர வேண்டும், பாலையாக கோடிக்காலும் கோடிக்காலும் மக்கள் உயர வேண்டும், வாழ வேண்டும், வேண்டும், ஆளே அருளாலே வாழ வேண்டும். சேருமென்றே தேவருமா
தேவருமா பெருமாள் தேவருமா தேவருமா இளைய தம்பி இளைய தம்பி தேவருமா தேவருமா நான்கு பேர்கள் வயதிலே கற்க வேண்டும் தொழில் வடித்தான் குதிரையற்றும் தொழில் வடித்தான் அம்மையா என்ன என்னையா ஆமோ ஆமண்ணே என்ன என்னையா சொல்லையா ஆமோ ஆமையா குதிரையேற்றம் ஆமோ ஆமண்ணே தொழில் படித்து கடிந்த கதா சிலம்பு தொழில் சிலம்பு தொழில் தான் படித்தா இல்லை தொழிலும் இல்லை வல்லவர் கட்டுவேற படிக்காத பாடமல்ல எல்லாம் வேர்களும்
சாத்திரமும் தாம்படி பாய்ந்தாரா பாய்ந்திடுவா what படிக்காத பாடமெல்லாம் ஈல நகரத்திலே மறவர்கள் யானே தேவரே வந்தத்தை வந்தானே பார்ப்போம் கண்ணுடைய மிகையே துர்க்கையே அம்மா சொல்லி வரம் கொடுக்கும் தெய்வம் இறந்து துர்க்கையவள் சொன்னதப்பாது ஆதே ஆதே துர்க்கையோ அம்மா தானே மெய்யந்தானே உடையார் சாத்தாவோ மாடனிலோ மாட சுவாமி ஐயா மாடனிலோ பெற்ற மக்கள் நான்கு பேரும் ஐயா தேவருமா ஐயா தேவருமா ஐயா தேவருமா ஐயா தேவருமா குடும்பத்தார்கள் வணங்கி வரும் தெய்வம் தானே தெய்வம் தானே தாமர உடையார் சாத்தாவோ ஐயா சாத்தாவோ துர்க்கை அம்மா ஐயா துர்க்கை அம்மா தாயான துர்க்கை அம்மா